30 வருஷத்துக்கு அப்புறம் திருத்துறைப்பூர்லேருந்து அகஸ்டம்பள்ளிக்கு ட்ரெயின் போகுதுன்னு சொன்னதுனால டிக்கெட் கூட எடுக்காம ஆர்வத்தில் உள்ள போய் ஏறிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா யாருமே காணும், நான் மட்டும் தான் இருந்தேன். சரி நம்ம டிரைவர்கிட்ட போயிட்டு நான் மிகப்பெரிய யூடியூபர், எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட கொடுங்க அப்படின்னா அவர் உடனே நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை உடனே அனுப்பிவிட்டாரு. ட்ரெயின் எடுக்க போகிறோம், நீ போய் வண்டியில் உட்காருனாரு. நான் என்னைக்கு நிற்கிற ட்ரெயினில் இருக்கேன், நான் ஓடி தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் போகும்போது ரன்னிங்கில் ஏறிட்டேன். உள்ளே போனோடனே எனக்கு கொஞ்சம் அடக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நான் உடனே பாத்ரூம் தேடி அங்கேயும் இங்கேயும் போனேன். ஒரு ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கடைசியில் எங்கேயுமே பாத்ரூம் இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து அன்ரிசர்வ் ட்ரெயின், இதில் பாத்ரூம்லாம் கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் ஃபேனு வேஸ்ட்டாக ஓடிட்டு நம்மளால முடிஞ்ச கரண்ட் பில்லை மிச்சப்படுதுன்னு சொல்லி ஃபேனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு 80 போகுன்னாங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்தால 70 தாங்க போச்சு. அப்புறமா டீட்டர் வரேன்னு சொன்னோடனே நான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடினேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே டீட்டராக மாதிரி அங்கே உட்காந்துருந்தா 4 பேர்கிட்ட தம்பி டிக்கெட் எல்லாம் எடுங்க, டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டிக்கெட் வாங்கி நான் பாட்டு எஸ் ஆகிட்டேங்க. வண்டி இன்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டே இருந்துச்சு. ஆயில் சர்வீஸ் பண்ணல போல அப்படின்னு நினச்சி நம்ம நினைக்கிறதுக்குள்ள பார்த்தா அகஸ்தியம்பள்ளி உடனே வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ட்ராவலுங்க, 30 ரூபா டிக்கெட். நீங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க.